சிலர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எதுவுமே தெரியலைனாலும், ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாரியே காட்டிக்குவாங்க. எங்க ஊர்ல ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, அப்படித்தான் இருக்கிறாப்புல. அதாவது என்ன நடந்து போச்சுன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட கோயில் திருவிழாவுல பந்தல் போடுறதுக்கு ரெகுலரா வர்றவங்கள விட்டு போட்டு, இந்த ஆளு பேச்சை கேட்டுக்கிட்டு, புதுசா ஒரு பந்தல்காரன விட்டு, ஒரு மிகப்பெரிய கூத்தொண்ணு நடந்து போச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஊர்க்காரங்கெல்லாம் கிராமத்து பக்கம் கோயில் திருவிழா போறதா இருந்தா, எல்லாம் ஒன்றிணைஞ்சு பேசி, இதை இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஆளுக்கு ஒரு பதிவை போட்டு, கிட்டத்தட்ட அதில் வரவு செலவு யார் எப்படி பண்ணுறது, அது எந்த ஒரு நிர்வாகம் பண்ணுனா எதில் செலவு கம்மியாகும் எல்லாமே கலந்துரையாடல் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் எல்லாம் தெரிஞ்ச வெண்ணையாட்டம், எனக்கு தெரிஞ்ச பந்தல்காரர் இருக்கிறாரு, நீங்கள் சொல்கிற கணக்கை விட 10,000 நான் கம்மியாக போட்டு தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டத்துக்கு போட, ஊர்க்காரங்க எல்லாருமே சரிப்பா சரி அவன் தான் தெரிஞ்ச ஆள் இருக்கிறங்கிறான்ல, பொறுப்பை அவங்ககிட்டயே விட்டுறலாம், நீ அந்த பந்தல்காரனை வர சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆள் பார்த்திங்கன்னா சரி எப்படியோ ஒன்று சொல்லிட்டோம். இவர் சொன்ன பந்தல்கார்கிட்ட காலையில் போய் விஷயத்தை சொல்லும்போது, ஏங்க நீங்கள் சொன்ன ரேட்டுக்கு எப்படிங்க நான் போட முடியும், அவங்க சொன்ன ரேட்டை விட 5,000 எச்சா வாங்கி கொடுங்கன்னு ஒரு குண்டத்துக்கு போட, நான் உன்னை நம்பி வாய் விட்டுட்டையா, அவங்க 55,000 ஆள் வச்சுருந்தாங்க, நான் 45,000 முடிச்சிக்கலான்னு சொல்லி உன்னை நம்பி தான் சொன்னேன், நீ என்ன திடீர்னு இப்படி சொல்கிற, 45,000 இந்த ஒரு டைம் மட்டும் போடு, அடுத்த வருஷம் கட்டாயமாக சேர்த்து வாங்கி தரேன். லூசத்தனமாக பேசாதீங்க, 45,000 எந்த கிறுக்கனாவது போடுவானா, நீங்கள் 55,000 இல்லை 60,000 கொடுத்தா தான் நான் போடுவேன் அப்படின்ட்டான் அந்த ஆள். இதுக்கப்புறம் இந்த ஆளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு வழியாக அதாவது அந்த ஊர் மக்களெல்லாம் சேர்ந்து அந்த 55,000 பேசியிருந்தாங்களே ஒரு ஆளை, அந்த ஆள்கிட்டயே போய் இந்த ஆள் பம்பிக்கிட்டு, அண்ணே இந்த மாதிரிண்ணே எங்கள் ஊரில் திருவிழா, நீ கொஞ்சம் கோச்சிக்கிறாமல் ஒரு 10,000 குறைச்சி மட்டும் இந்த வருஷம் எனக்கோசரம் போட்டு கொடுவேன், நான் அந்த 10,000 நான் உனக்கு தனியாக கொடுத்துட்றேன், ஒரு கடனாக விடு அப்படின்னு கெஞ்சி கூத்தாட, அந்த ஆள் 55,000 சொல்லு, அதுவும் உங்கள் ஊரில் ரெகுலராக நான் போட்டுட்ருக்கங்காட்டி தான், அது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் எச்சா தான் கேட்டிருக்கணும், நீ எதை இப்படி வந்து கெஞ்சங்காட்டி தான் நானே அதுக்கே ஒத்துக்கிறேன், ஏதோ இந்த வருஷம் புது ஆளை விட்றோன்னு சொல்லி பேசிக்கிட்டானுங்க, அதனால் உங்கள் ஊர் பக்கமாக என்னை போட வரலப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் பேச, இந்த ஆள் எப்படியோ ஒன்று மண்டையை கழுவி ஒத்துக்க வச்சிட்டாருங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பந்தல் போடுறதுக்கு ஆள் வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பந்தல் தான் போட்டிருந்தாரு. அவங்க நிர்ணயித்த இடத்துல பாதி பந்தலை போடலை. என்னன்னு விசாரித்து பார்த்தா, ஏப்பா அவன் 45,000 தான் கொடுக்குறேண்ணா, அதுக்கு 45,000 இவ்வளோ தான் போட முடியும், மீதியை நீ அவன்கிட்ட பேசிக்க, அவன் 10,000 எனக்கு 2 மாதம் கழிச்சு தராங்கண்ணா, நான் 2 மாதம் கழிச்சு வேணால் 10,000 வாங்கிட்டு அந்த பந்தலை போட்டு விட்றேன் அப்படின்ட்டாரு ஊருக்காரங்க மத்தியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தலைவரை ஊர்க்காரங்க எல்லாருமே ஜேன்னு சேர்ந்து பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்டா நீ உனக்கு தெரிஞ்சால் சொல்லணும், இல்லை மூடிட்டு தாண்டா இருக்கணும், உனக்கு எதுக்குடா இந்த வேலை, பண்ணாட் பண்ணிட்டு திரியிற, எல்லாருமே கூடி பொது நியாயம் பேசிட்டு இருக்கும்போது பெரிய கல்ட்டியாட்டம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆள் போட்டு 45,000 நொட்டுறன்னு சொல்லி போட்டு இப்போ கோயில் வேலை பாதையில் நிற்கிறதா அப்படின்னு ஊர்க்காரங்களாம் சத்தம் போட, பந்தல்காரனை என்ன சொல்லிட்டாருன்னா, அது சேர்த்து போடும்போது 45,000, இப்போ பிரித்து போட்டிங்கன்னா 60,000 வரும், எப்படி இஷ்டம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேறு எவனும் போடக்கூடாது, நான் போட்டுட்டேன், இல்லைன்னா இது வில்லங்கமாகி போயிருன்னு அந்த ஆள் ஒரு குண்டை போட்டு இத்தான் சாக்குன்னு 5,000 மறுபடியும் ஏற்றி விட்டான். இதில் பார்த்தீங்கன்னா இவனுடைய கணக்கில் பார்த்தீங்கன்னா ஊர்க்காரங்கெல்லாம் 15,000 எழுதிருங்க, அவன் ஊட்ட வைப்பானோ காட்ட வைப்பானோ தெரியாது, இவனால் தான் இப்போ கோயில் திருவிழாவில் ஒரு மிகப்பெரிய வில்லங்கம், அதனால் இவன் கட்டாமல் இவன் கோயில் வாசலையும் மிதிக்கூடாது அப்படின்னு நிர்ணயித்து விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்க கையில் இருந்த காசெல்லாம் புரட்டி போட்டு கிட்டத்தட்ட அவர் சொன்ன மாதிரியே 60,000 கொடுத்து அந்த பந்தலையும் போட்டு சிறப்பாக அந்த திருவிழாவையும் முடிச்சு கொடுத்தாங்க. ஆனால் அந்த திருவிழாவுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பந்தல்காரர் எனக்கு தெரியும்னு சொன்னாரோ இந்த ஆள் மட்டும் போய் சாமியை கும்பிடவே வழி இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி தெளிவாக திட்டம் போட்டுக்கணும். அதாவது மற்றவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு தான் வாய் விடணும், இல்லைன்னா நம்ம மாட்டிக்குவோம். இதை பார்த்திங்கன்னா அந்த ஆளுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக நடந்து போச்சு எங்கள் ஊருக்குள்ளே.